அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எண்ணும் எழுத்தும் கையாளக்கூடிய ஆசிரியர்கள் ஏற்கனவே தங்களது வகுப்பிற்கு மேற்கொண்ட ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதேபோல் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்குரிய சிசிஇ பதிவேடை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். சிசிஇ ரிப்போர்ட் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதேபோல் மாணவர்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் கார்டையும் நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை எவ்வாறு அப்டேட் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்எஸ்டிஐ ஸ்கூல்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்த பிறகு நம்முடைய டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் டீச்சர்ஸ் எண்ணும் எழுத்தும் கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செய்தவுடன் உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் எண்ணும் எழுத்துங்கிற மாடலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிதாக அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்னு கடைசியில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சம்மேட்டிவ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செலக்ட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசிஇ ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸில் உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் 3 பாடத்திற்குமான சிசிஇ ரிப்போர்ட்ஸை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இப்போது ட்ரைவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிப்போர்ட் இங்கிலீஷ் பாடத்திற்குரிய ரிப்போர்ட் ஒவ்வொரு மாணவருக்கும் அதற்கான கன்சாலிடேட் ரிப்போர்ட் வந்திருக்கும். இப்போ இதை நீங்கள் இங்கே மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சென்ட் ஃபைல் கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். கிளிக் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப்பு, உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கோ அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லது டைரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிசிஇ ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணக்கூடிய வழிமுறை. அடுத்து பேக்கில் அதே டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் மீண்டும் நீங்கள் உங்களில் லாகின் பண்ணிக்கோங்க. எண்ணும் எழுத்தும் மாடலில் கிளிக் பண்ணிவிட்டு அதிலே அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸில் சம்மேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஷார்ட்னு வரும். இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு மாணவனுக்கும் நேராக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிப்போர்ட் கார்டை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் கிளிக் செய்து உங்களுடைய பிடிஎஃப் ட்ரைவில் ஓப்பன் செய்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்பொழுது அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுக்கு அருமையாக சிசிஇ கூடிய ரிப்போர்ட் கார்டு வந்துடுது. இதில் கிளிக் பண்ணி டவுன்லோடும் டைரெக்டாக உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். அதே போல் சென்ட் ஃபைல் கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்பொழுது மாணவர்களுடைய ரிப்போர்ட் கார்டும் அதே போல் மாணவர்களுடைய சிசிஇ ரிப்போர்ட்டும் ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் சிசிஇ ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வாறு தான் நம்ம மாணவர் எண்ணும் எழுத்தும் கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுடைய அந்த ரிப்போர்ட்டை எளிமையாக டவுன்லோட் செய்யும் வழிமுறை. நன்றி.